உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 9ஆம் திகதி 3ஆம் மாதம் 2025 ஞாயிற்றுக்கிழமை. குரோதி வருடம் மாசி மாதம் 25ஆம் நாள். இன்று தசமி திதி, புனர்பூச நட்சத்திரம், சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 5 மணி முதல் 6:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 12:30 மணி முதல் 2 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 9:30 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய தினம் சந்திராஷ்டமம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் பக்தி, ரிஷபம் பரிசு, மிதுனம் பயம், கடகம் பகை, சிம்மம் பரிவு, கன்னி பாராட்டு, துலாம் விருப்பம், விருச்சிகம் ஓய்வு, தனுசு வரவு, மகரம் தடங்கல், கும்பம் வெற்றி, மீனம் புகழ். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. சரி, நாங்கள் இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, இலக்கணங்களும் நலம் தரும் நவ ரத்தினங்களும். லக்னங்களை பற்றியும் ரத்தினங்களை பற்றியும் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். எங்களுடைய லக்னப்படி நாங்கள் என்ன கற்களை அணிய வேண்டும் என்று நேற்று பார்த்து கொண்டு இருந்தோம். அதனுடைய தொடர்ச்சி மேஷம் முதல் மீனம் வரையுள்ள 12 இலக்கணக்காரர்கள், ராசி அல்ல லக்னக்காரர்கள் என்ன கற்களை அணிய வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். முறைப்படி பார்க்குறதா இருந்தால், இப்போ தலைவலி வந்தால் கடையில் போய் ஒரு மருந்தை வாங்கி போடுறது ஒரு முறை, டாக்டர்கிட்ட போய் சரியான பரிசோதனைகளை செஞ்சதுக்கு பிறகு மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்வது இன்னொரு முறை. ராசி பலன் பார்க்குற மாதிரி ஒரு ஷார்ட்கட். ஆனாலும் நீங்கள் சரியான இரத்தின கற்களை அணிய வேண்டுமாக இருந்தால் ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட போய் எண்கணிதமும் ஜோதிடமும் தெரிந்த ஒருத்தர், ஜோதிட எண்கணிதம்னு பேர். வெறும் நம்பரை மட்டும் பார்த்து சில பேர் கள்ளப்படுவினோம். நான் 5ஆம் நம்பர் ஐயா, 5ஆம் நம்பர்ண்டா புதன் அதிபதி, புதனுக்கு உண்டான கல் பச்சை, அதனால் நான் பச்சை கல்லை போட்டுட்டேன். இப்படி போடுறது ஒரு முறை, இதுவும் போடலாம். ஆனாலும் முறைப்படி பார்க்கணும்னா உங்களுடைய ஜாதகத்தை துல்லியமாக ஆராய்ந்து அதில் எது பாதகாதிபதின்னு இருக்கோ அந்த கல்லை நீங்கள் போடக்கூடாது. மாரகாதிபதின்னு இருக்கிற கல்லை போடக்கூடாது. யோகி என்று இருக்கிற கல்லை போடலாம். உங்களுடைய ஜாதகப்படி எந்த கிரகம் எதிர்காலத்தில் உங்களுக்கு யோகம் செய்யும், என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குதுன்றதெல்லாம் ஆராய்ஞ்சு அதுக்கு பிறகு ஒரு நல்ல விலை உயர்ந்த கல்லை வாங்கி கையில் போடுறது தான் முறை. அதுதான் நல்லது. ஆனால் அப்படியெல்லாம் நாங்கள் போடலையா. எங்களோட லக்னப்படி கல் போடுறது இருக்குது. ராசி நான் மீன ராசி, அதனால் கனக புஷ்பராகம் போட்டன் என்று ராசிப்படி போடுறது இருக்குது. பிறந்த நம்பர் படி போடுறது இருக்குது. கூட்டன் படி போடுறது இருக்குது. விதியன் மதியன் பார்த்து போடுறது இருக்குது. ஜாதகத்தை ஆராய்ந்து போடுவது தான் சிறந்தது. அதையும் நான் சொல்லிட்டு தான் சொல்கிறேன். ரைட், இப்போ 12 லக்னக்காரர்களும் என்ன கற்களை அணியலாம் என்றதை பற்றி சொல்கிறேன். ஆனால் இதுவும் போடலாம், இதில் தவறொன்றும் இல்லை. நேற்று இதை பற்றி பேசியிருந்தேன், மிச்சத்தை இன்றைக்கு பேசுகிறேன். ஒரு சுருக்கமாக நேற்று சொன்னது, மேஷ லக்னக்காரர்கள் பவளம் புஷ்பராகம் போன்ற கற்களை போடலாம். ரிஷப லக்னக்காரர்கள் முத்து நீலம் போன்ற கற்களை போடலாம். மிதுன லக்னக்காரர்கள் மரகத பச்சை அல்லது முத்து என்கின்ற கற்களை போடலாம். கடக லக்னக்காரர்கள் முத்து பவளம் ரெண்டும் கடலில் கிடைக்கிற கல், அது ரெண்டையும் போடலாம்.
சிம்ம லக்னக்காரர்கள் மாணிக்கம், மாணிக்கம் என்றது ரூபி, அதை நீங்கள் போடலாம். கன்னி லக்னக்காரர்கள் மரகத பச்சை, முத்து என்ற கற்களை போடலாம். துலா லக்னக்காரர்கள் வைரத்தை போடலாம். வைரம் என்றது டைமண்ட். துலா லக்னத்துக்கு அதிபதி சுக்கிரன், லட்சுமி. வைர கற்களை போடலாம். உள்ள கற்களுக்குள்ளேயே மாணிக்க கற்கள், நவரத்தன கற்கள் என்று 9 கிரகங்களுக்கும் 9 வகையான கற்கள் இருக்குது. இந்த 9 வகையான கற்கள்லையும் விலை அதிகமானது வைரம். நல்ல ஒரிஜினல் வைரம். 1 கிராம் 1 கேரட் வைரம் வந்து கேரட் கணக்கு, 1 கேரட் 2 கேரட் 3 கேரட் கேரட் கணக்கில் இருக்குது, யூனிட் கணக்கில் இருக்குது. அந்த வைரத்தை வாங்கி நீங்கள் போடலாம். மிகச்சிறிய வைரம் போட்டாலும் வேலை செய்யும். வைரத்தை மட்டும் எல்லாரும் போடக்கூடாது. சில லக்னக்காரர்கள் அல்லது சில நட்சத்திர ராசி, சில நம்பரை உடையவர்கள், ஜாதக ரீதியாக சில அமைப்புள்ளவர்கள் வைரம் போடக்கூடாது. அதனால் வைரம் போடணும்னு ஆசை துலா லக்னக்காரர்கள் தாராளமாக போடலாம். துலா லக்னம் தவிர்ந்த ஏனைய லக்னக்காரர்கள் வைரம் போடணும்னு ஆசைப்பட்டால் ஒரு முறை உங்களுடைய ஜாதகத்தை, ஜோதிடத்தை, ஜாதகத்தை பரிசோதனை செய்த பின்னரே வைரத்தை போடுங்க. வைரம் விலை உயர்ந்த கல். சரி, வைரம் துலா லக்னக்காரருக்குரிய கல் வைரம். வைர நெக்லஸ் போடுங்கோ, வைர மூக்குத்தி போடுங்கோ, வைரத்தில் தோடு போடுங்கோ, வைரத்தில் மோதிரம் போடுங்கோ, வைரத்தை போடுங்கோ. விருச்சிக லக்னக்காரர்கள், துலாத்துக்கு அடுத்தது இன்றைக்கு பார்க்குறோம் விருச்சிக லக்னக்காரர்கள். பவளம். பவளம் என்றது கடலில் கிடைக்கிற ஒரு வகையான கல். பவளத்தை போடலாம். புஷ்பராகம், கனக புஷ்பராகம்னு சொல்கிறது மஞ்சள் கல், ஜெலோ சஃபையார்னு ஆங்கிலத்தில் சொல்லுது. முத்து, முத்து சிப்பிக்குள்ளே இருக்கிற முத்து போடலாம். பச்சை கலர், முத்தும் பச்சை கலர் கல்லும் போடக்கூடாது. யார்? விருச்சிக லக்னக்காரர்கள் முத்து பச்சை கலர் கல், மரகத பச்சையும் போடக்கூடாது. பவளமும் புஷ்பராகமும் போடலாம். இன்னொரு காவும் சொல்கிறேன். விருச்சிக லக்னக்காரர்கள் பவளம் போடலாம், புஷ்பராகம் போடலாம், முத்து போடக்கூடாது. பச்சை நிறக்கற்கள், அதாவது மரகத பச்சை என்று சொல்லக்கூடிய பச்சைகள் தீமை போடக்கூடாது. தனுசு லக்னக்காரர்கள், குருவை அதிபதியாக கொண்ட தனுசு லக்னக்காரர்கள் மஞ்சள் கலர் கல், கனக புஷ்பராகம், ஜெலோ சஃபையார் என்று சொல்லக்கூடிய அழகான மஞ்சள் நிற கல்ல தங்கத்தில் மோதிரம் செய்து வலது கை மோதிர விரலில் தாராளமாக போடலாம். தனுசு லக்னக்காரர்கள், நீங்கள் தனுசு லக்னக்காரர்களாக இருந்தால் ஒன்றும் யோசிக்க வேண்டாம். புஷ்பராகம், கனக புஷ்பராகம்னு சொல்கிறது, ஜெலோ சஃபையார்னு சொல்கிறது. அருமையான கல், மஞ்சள் கலர் கல். அதை தங்கத்தில் போடுறது ரொம்ப விசேஷம். வலது கை மோதிர விரலில் சில கற்களை தங்கத்தில் போடணும், சில கற்களை வெள்ளியில் போடணும், சில கற்களை ஒயிட் கோல்டுன்னு சொல்லக்கூடிய வைரத்தை வெள்ளை தங்கத்தில் போடுறது ரொம்ப விசேஷம். துலா லக்னக்காரர்கள் வெள்ளை தங்கத்தில் ஒயிட் கோல்டுன்னு சொல்லிடணும். அது தங்கத்தை விட விலை கூட. அதில் வைரத்தை வச்சு வலது கை மோதிர விரலில் துலா லக்னக்காரர்கள் போடுறது நல்லது. தனுசு லக்னக்காரர்கள் தங்கத்தில் புஷ்பராகம் மஞ்சள் கலர் கல் மோதிரமாக வச்சு போடுங்க. மகர லக்னக்காரர்கள், தனுசுக்கு அடுத்தது மகர லக்னக்காரர்கள் நீல கலர் கல், சனீஸ்வரன் லக்னம், நீலோத்பவம்னு சொல்லுவோம். நீல கலர் கல், அதாவது காக்கை நீலம்னு சொல்லுவீனம். ரத்தினபுரி மாதிரி இடங்களில் இந்த கற்கள் நிறைய கிடைக்கும். காக்கை நீலம்னு சொல்லுவோம். ப்ளூ சஃபையார்னு சொல்லுவோம். நீல கலர் கல் கையில் வச்சு வெள்ளியிலையோ தங்கத்திலேயோ போடலாம். கும்ப லக்னக்காரர்கள் புஷ்பராகம், அதான் நான் சொன்னேன், கனக புஷ்பராகம்ன்ற மஞ்சள் கல்லோ நீல கலர் கல்லோ முத்து, கும்ப லக்னக்காரர்கள் முத்து போடலாம், நீலக்கல் போடலாம், புஷ்பராக கல் போடலாம். கடைசியாக மீன லக்னக்காரர்கள், என்னுடைய ஜாதகத்தில் மீன லக்னம்னு இருக்குது ஐயா. நான் மீன லக்னம், மேஷம் முதல் மீனம் வரையில் மீன லக்னக்காரர்கள் புஷ்பராகம் போடலாம், பவளம் போடலாம், முத்து போடலாம். புஷ்பராகம் என்றால் ஜெலோ சஃபையார் மஞ்சள் கலர் கல், அதை தங்கத்தில் செஞ்சு போடலாம்.
பவளத்தை வெள்ளியில் போடலாம், அல்லது நீங்கள் ஒரு பெண்டன் ஒன்று போடைக்குள்ள 2 பவளத்தை போட்டு பெண்டனை போடலாம். சில பேர் பெண்கள் தாலி போடைக்குள்ள தாலியில் பவளத்தை போடுற பழக்கம் இருக்குது. தாலியோடு சேர்த்து நீங்கள் மீன லக்னக்கார பெண்களாக இருந்தால், நான் பொம்பளை ஐயா கல்யாணம் முடிச்சிட்டேன், சுமங்கலி தாலி கட்டியிருக்கேன், நான் மீன லக்னம், உங்களோட தாலியோடு சேர்த்து 2 பவளங்களை சேர்த்து போடலாம். தாலியோட 2 முத்தை தங்கத்தில் கட்டி போட்டுக்கொள்ளலாம். மோதிரமாக செய்து போட்டுக்கொள்ளலாம். காப்பாக போட்டுக்கொள்ளலாம். பவள மாலை, ஆண்கள் பவள மாலை போட்டுக்கொள்ளலாம். மீன லக்னக்காரர்களுக்கு பவளம் சிறந்தது. இல்லையா, நான் மோதிரம்தான் போட போகிறேன், புஷ்பராக கல்ல மோதிரமாக போட்டுக்கொள்ளலாம் மீன லக்னக்காரர்கள். இன்னும் ஒருக்கா 12 லக்னக்காரர்களும் அணிய வேண்டிய கற்களை பற்றி சொல்கிறேன். மேஷ லக்னக்காரர்கள் பவளம், புஷ்பராகம் கற்களை அணிந்து கொள்ளலாம். ரிஷப லக்னக்காரர்கள் முத்து, நீலம் போன்ற கற்களை அணிந்து கொள்ளலாம். மிதுன லக்னக்காரர்கள் மரகதம் அல்லது முத்து போன்ற கற்களை அணிந்து கொள்ளலாம். கடக லக்னக்காரர்கள் முத்து, பவளம் போன்ற கற்களை அணிந்து கொள்ளலாம். சிம்ம லக்னக்காரர்கள் மாணிக்க கற்களை அணிந்து கொள்ளலாம், மாணிக்கக்கல், ரூபி. கன்னி லக்னக்காரர்கள் மரகதம், முத்து போன்ற கற்களை அணிந்து கொள்ளலாம். துலா லக்னக்காரர்கள் வைர கற்களை அணிந்து கொள்ளலாம். விருச்சிக லக்னக்காரர்கள் பவளம், புஷ்பராகம் போன்ற கற்களை அணிந்து கொள்ளலாம். தனுசு லக்னக்காரர்கள் புஷ்பராக கற்களை அணிந்து கொள்ளலாம். மகர லக்னக்காரர்கள் நீல கற்களை அணிந்து கொள்ளலாம். கும்ப லக்னக்காரர்கள் புஷ்பராகம், நீலம், முத்து போன்ற கற்களை அணிந்து கொள்ளலாம். மீன லக்னக்காரர்கள் புஷ்பராகம், பவளம், முத்து அணிந்து கொள்ளலாம். என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.